டாரக்ட் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அதாவது திட்டம் புத்தகத்துல இருந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றிய ஒரு தகவல் பத்தி தான் என்ன செய்ய போறோம் அப்படின்னா இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்ல ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் டீடைல்ஸா இது கேட்கலாம். ஸோ ஏற்கனவே கொரோனா காலங்களாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது நடத்தாம தள்ளி போயிட்டு இருந்த சூழ்நிலையில இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை நோக்கி உள்ளதாக இருக்குது. ஸோ இதை பத்தி பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 7வது அட்டவணையின் தொடர் 59 உள்ள ஒன்றிய பட்டியல் பிரிவு 246 கீழ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வருகிறது. முக்கியமான டேட்டா. எந்த அட்டவணை? 7வது அட்டவணை. 7வது அட்டவணை முதல்ல எதை பத்தி சொல்லுது? பட்டியலை பத்தி சொல்லுதா இல்ல எதை பத்தி சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ முதல்ல பட்டியல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த இதுல எந்த பட்டியல் இடம் பெற்றிருக்கு, முதல் பட்டியல் என்ன வரும், 2வது பட்டியல் என்ன வரும், அந்த மாதிரியான விஷயங்கள், அந்த மூலங்கள், அரசியலமைப்பினுடைய மூலங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே என்னது அப்படின்னா நம்ம முக்கியமான ஆஸ்பெக்ட்ல பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ அதனுடைய அடிப்படையில 7வது பட்டியல் என்ன செய்யுது அப்படின்னா இந்த இது வருது. ஸோ அப்ப அந்த அட்டவணைகள் மற்றும் ஷரத்துகள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு சில பகுதிகளாக என்ன செய்யப்படுது அப்படின்னா இடம்பெறுது. அப்ப 7வது பட்டியல் என்ன சொல்லுது? 7வது அட்டவணை அப்படின்னு சொல்லும் போது மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் அப்படின்றதுல வருது. இந்த மத்திய பட்டியல் ஸ்டார்டிங்ல 97 இருந்துச்சு, இப்போ 100 இருக்கு. அதே மாதிரி மாநில பட்டியல் ஸ்டார்டிங்ல 66 இருந்தது, இப்ப 61 இருக்கு. பொதுப்பட்டியல் 47 இருந்துச்சு, இப்ப 52 இருக்கு. இதனுடைய எத்தனையாவது பிரிவு அப்படின்னா 59வதுல இருக்கக்கூடிய ஒன்றிய பட்டியல் பிரிவு. அப்ப சென்சஸ் அப்படின்றது மத்திய பட்டியல்ல வருது. இது ஒண்ணு. மக்கள் தொகை அதாவது சென்சஸ் அப்படின்றது மத்திய பட்டியல்ல வருது. எந்த ஆர்டிகல்? 246, ஆர்டிகல் 246. ரொம்ப முக்கியமானது இந்த விஷயங்கள் எல்லாமே. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் 1945 மற்றும் அவ்வப்போது திருத்தப்பட்ட இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு மக்கள் தொகை விதிகள் 1990 ஆகியவையும் இந்தியாவில் கணக்கெடுப்பை நடத்துவதற்கான சட்ட அடிப்படையை உருவாக்குகிறது. கணக்கெடுப்பு அப்படின்ற சொல் பொதுவாக மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு புரிந்து கொள்ளப்படுது. இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது மக்கள் தொகை எவ்வளவு இருக்காங்க அதை மட்டும் கால்குலேட் பண்றது இல்ல, அவங்களுக்கு வீடுகள் எத்தனை இருக்கு, சரிங்களா? சோ இந்த குடிசை இல்லாத இடங்கள் அந்த மாதிரிலாம் சொல்றாங்களா, அதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னா இப்படிதான். சமூக பொருளாதார நிலை எப்படி இருக்கு, எத்தனை பேர் காங்கிரீட் வீடுகள்ல வசிக்கிறாங்க, சோ எத்தனை பேருக்கு குடிநீர் சுகாதார வசதிகள் இருக்கக்கூடிய ஏரியால இருக்கிறாங்க, முழுமையான விரிவாக்க பணிகள்லாம் போய் அவங்கள சேர்ந்திருக்கா அப்படின்னு நாடு தழுவிய அளவுல மிகப்பெரிய ஒரு நிர்வாக பணிதான் என்னது அப்படின்னா இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சரிங்களா? 1901 பாத்துங்க மக்கள் தொகை எவ்வளவு இருந்ததுன்னு. இப்ப அப்படியே கூட்டிட்டே வந்த சதவீதங்கள் அடிப்படையில பாருங்களேன். 1911 5.7% இருந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 17.7% மாறி இருக்கு. சரிங்களா? சரி, இப்ப நம்ம சீனாவை தாண்டி மக்கள் தொகையில லீடிங்ல இருக்கிறோம். 1872 ஆண்டு முதல் 10 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை என்ன செஞ்சிருக்காங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்திட்டு வராங்க. அந்த பாரம்பரியம் இந்த கணக்கெடுப்புக்கும் உண்டு. சமீபத்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 கணக்கிடப்பட்டது. அதை வச்சுதான் நம்ம இன்ன வரைக்கும் டேட்டா பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஏன் இப்ப இந்த கணக்கெடுப்பினுடைய அவசியம் கோவிட் காலமா தள்ளி போயிருச்சு? ஏன்னா தொகுதி மறுவரையா இருக்கட்டும், சோ அந்த தொகுதியினுடைய அடிப்படையில எம்எல்ஏக்கள் பிரிக்கிறது, மக்களுக்கான நிதிகள், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இந்த பாப்புலேஷன் அப்படின்றது தெரியணும். சோ அந்த அடிப்படையில அதே நேரத்துல 2021 கணக்கெடுக்கப்பட்ட திட்டமிடப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு COVID-19 தொற்று பரவல் காரணமா ஒத்திவைக்கப்பட்டுச்சு. 1872 தான் முதல் என்னது அப்படின்னா சுதந்திரத்துக்கு அப்புறமா 8வதாக நடைபெற இருக்கக்கூடிய 2027 சென்சஸ். அதாவது 1872 ஆண்டு முதல் நடத்தப்படுது இந்த சென்சஸ். சரிங்களா? சோ அதே மாதிரி அப்ப நடத்தது 2026 எடுக்கக்கூடிய இந்த சென்சஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா 16வது சென்சஸ். அது ரொம்ப முக்கியம். அப்ப சுதந்திரத்துக்கு அப்புறமா எத்தனாவது சென்சஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா 8வது சென்சஸ். மக்கள் தொகை கணக்கெடுப்பானது தரவு சார்ந்த நிர்வாகத்திற்கும் வளர்ச்சி மேம்பாட்டிற்கும் முக்கிய படியாக உள்ளது. இந்தியால அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறதுக்கான அறிவிப்பு மத்திய அரசால ஜூன் 16, 2025 இந்திய அரசிதழில் வெளியிடப்பட்டது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்படி நடத்துறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், முதல் கட்டம், வீடுகள் அதாவது வீட்டு பட்டியல், வீடு எத்தனை வீடுகள் இருக்கு, வீடுகள் அவங்களுடைய சொந்த வீடுகளா, இந்த மாதிரியான வீடுகள் கணக்கெடுப்பு ஏப்ரல் 2026க்கும் செப்டம்பர் 2026க்கும் இடையில மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டபடி தொடர்ச்சியாக 30 நாளைக்கு நடத்துறாங்க. வீடுகளினுடைய நிலைமை, குடும்பத்துக்கு கிடைக்கக்கூடிய வசதிகள், குடும்பங்கள்ல இருக்கக்கூடிய சொத்துகள் எவ்வளவு, இது பற்றிய ஆதாரங்கள் எல்லாமே மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது கொடுக்குது. செகண்ட் ஸ்டேஜ்
இங்க என்ன சொல்றாங்கன்னா, இது இந்தியா முழுவதும் பிப்ரவரி 2027 நடத்தப்படும். கொஸ்டின் கேட்கலாம், முதல் கட்டம் எப்ப நடந்துச்சு, இரண்டாவது கட்டம் எப்ப நடந்துச்சு. லடாக் யூனியன் பிரதேசம், பனிப்பொழிவு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளான ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் பிரதேசம், ஹிமாச்சல், உத்தரகாண்ட் ஆகிய மாகாணங்கள் என்ன செய்யுது அப்படின்னா நடைபெறுது. இந்த கணக்கெடுப்பு மக்கள் தொகை சார் பண்புகள், கல்வி அறிவு, தொழிலாளர், இடப்பெயர்வு, இனப்பெருக்கம் ஆகியவற்றை பற்றிய தரவுகளுக்கான ஒரு ஆதாரமாகும். சரி, என்னென்ன டேட்டாவும் சேமிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீடுகளினுடைய நிலைமை எப்படி இருக்கு, குடும்பத்துக்கு என்னென்ன வசதிகள் இருக்கு. நிறைய வீடுகள்ல இலவச பொருட்களே இல்லாத ஒரு நிலை இருக்கும். எவ்வளவு பொருட்கள் வச்சிருக்கிறாங்க, சோ அவங்களுக்கான வாகன வசதி இருக்குதா, சொந்த வீடா, வாடகை வீடா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள், இதை பத்தின டேட்டா ஃபர்ஸ்ட். அதே மாதிரி சமூகம் மற்றும் கலாச்சார பண்புகள், என்ன மதம் அவங்க ஃபாலோ பண்றாங்க, என்ன மொழி பேசுறாங்க, வேற என்ன மொழிகள் கத்துட்டு இருக்காங்க, வேற மாற்றுத்திறன் என்னென்ன தொழில் செய்யறாங்க, அதை பத்தினது. மக்கள் தொகை சார்ந்த பண்புகள், வயது என்ன, பாலினம் என்ன, மெரிட்டியல் ஸ்டேட்டஸ் என்ன, மக்கள் தொகை பெருக்கம், எத்தனை பேர் இருக்காங்க ஒரு வீட்டுல, உறவு முறைகள் என்னென்ன, ஒரு குடும்பத்தினுடைய நபர்களினுடைய எண்ணிக்கை எத்தனை. சோ அதே மாதிரி ஜாதி வாரி கணக்கெடுப்பு, நாட்டின் அனைத்து தனிநபர்களுடைய ஜாதி விவரங்களும் சேகரிக்கப்பட இருக்கு. சோ கல்வி மற்றும் சுகாதார குறியீடுகள், கல்வி, பொருளாதார நடவடிக்கை, இடப்பெயர்வு, பிறந்த இடம், இதை பத்தின டேட்டா எல்லாம் கொடுக்கணும். சோ மாவட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு கையேடு, அனைத்து மாவட்டங்களினுடைய கிராம மற்றும் நகர உட்கட்டமைப்புகள், குடிமை வசதிகள், விரிவான மக்கள் தொகை மற்றும் சமூக பொருளாதார தகவல்களை கொண்டிருப்பது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஏன் முக்கியமானது? தரவுகளின் அடிப்படையில அனைவருக்குமான முடிவுகளை எடுப்பதற்கு, தகவல் அடிப்படையிலான கொள்கை உருவாக்கத்திற்கும் இந்த சென்சஸ்ன்றது ரொம்ப முக்கியமானது. சாலைகள், மின்சாரம், சுகாதாரம் ஆகியவற்றை இலக்கு அடிப்படையில மேம்படுத்துறதுக்கு இது முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க. சுகாதாரம், கல்வி, உள்கட்டமைப்பு, மருத்துவமனைகள், பள்ளிகள் மற்றும் அத்தியாவசிய சேவைகளுக்கான திட்டமிடலுக்கு இது துணை செய்யுது. பேரிடர்களுக்கு எதிரான ஒரு தயார் நிலை, பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய மக்களை அடையாளம் கண்டுபிடிச்சு தகுந்த சமயத்தில் நடவடிக்கைகளை எடுத்து பேரிடர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எதிர்கொள்றதுக்கு இது உதவுது. சோ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. அதாவது கிராமம் குடியேற்ற முறைமைகளையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல டிஜிட்டல தரவுகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா சேகரிக்கிறாங்க. ஒண்ணு, அந்த இடத்துல புவிசார் குறியீடு எப்படி இருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சோ அதே மாதிரி ஜாதி வாரி கணக்கெடுப்புகள் அதை மேற்கொள்றாங்க. சோ நிறைய அந்த செயற்கை நுண்ணறிவை யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரியான நிறைய சிறப்பு அம்சங்கள் இதுல இருக்கு. இதுவும் கொஸ்டின் ஏரியாவாக வரலாம். அதே மாதிரி நகர்ப்புற மற்றும் கிராமப்புற திட்டமிடல், கல்வி சார்ந்த ஆராய்ச்சி, எத்தனை பேர் டேட்டா அந்த இடத்துல படிச்சவங்க இருக்கிறாங்க, டிகிரி முடிச்சவங்க எத்தனை பேர். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தரவோட அடிப்படையில 70% பெண்கள் மட்டும்தான் மாஸ்டர் டிகிரியே பண்றாங்க அப்படின்ற ஒரு டேட்டா கூட இருக்குது. சோ நலவாழ்வு நோக்கங்கள், பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு எல்லாம் சமூகத்தினருக்கான திட்டங்கள் கரெக்டா போய் சேர்ந்திருக்கா, எத்தனை பேருக்கு கிடைக்கல, அந்த மாதிரியான டேட்டாவும் இதுல எடுப்பாங்க. சைபர் பாதுகாப்பு நெறிமுறைகளில், குறியாக்க வழிமுறைகளிலும் சிறப்பு கவனம் செலுத்துறதன் மூலமாக இந்த டேட்டாவுடைய பாதுகாப்புங்கிறது உறுதி செய்யப்படுது. எல்லா வகையான தரவு மீறல்களும் தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகத்துல இருந்து சொல்லியிருக்காங்க. முதல்ல இது பாத்தீங்கன்னா ஒரு 16வது சென்சஸ், சுதந்திர இந்தியாவோட அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறமா நடக்கக்கூடிய 8வது சென்சஸ். 2027 சென்சஸினுடைய அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அந்த ஆணையராக யார் இருக்காருன்னா மிருதுஞ்சன் ராய் குமார் அப்படின்றவர் இருக்கிறாரு. சரிங்களா? சோ மத்திய அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா இத பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11,718 கோடி என்ன செய்யறாங்கன்னா இதுக்காக அலாட் பண்ணிருக்கிறாங்க, இந்த சென்சஸ் கணக்கெடுப்புக்காக. எத்தனை மொழிகள் அப்படின்னா 16 மொழிகள்ல இது என்ன செய்யும் அப்படின்னா கிடைக்கும். ஹிந்தி, இங்கிலீஷ், இந்த மாதிரி 16 லாங்குவேஜஸ்ல கிடைக்கும். இத ஒரு 2 விஷயமா மேற்கொள்றாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களே வெப்சைட் மூலமா சுய கணக்கெடுப்பு அது நடத்துறது April 1 to 25. செகண்ட் தான் என்னது அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கையா போவாங்க. சரிங்களா? சோ முத இது எப்ப நடத்துறாங்க, எங்க நடத்த போறாங்க அப்படின்னா April 1 இருந்து 15 வரைக்கும் அந்தமான் நிக்கோபார்ல நடக்கும். April 1 இருந்து 15 வரைக்கும் அந்தமான் நிக்கோபார்ல என்ன செய்யும் அப்படின்னா நடக்கும். சோ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதை பத்தின நமக்கு ரொம்ப டீடைல்ஸான விஷயங்கள் என்ன செய்யும் அப்படின்னா நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் அப்படிங்கிறது, அதாவது இந்திய பதிவாளர் ஜெனரல் மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் பதவி அப்படின்றது இதுக்காகவே 1961 என்ன செய்யப்படுது அப்படின்னா உள்துறை அமைச்சகத்தால நிறுவப்படுது. சரியா? உள்துறை அமைச்சகத்தால நிறுவப்படுது. சோ இந்திய துணை கண்டத்துல ஒரு இவ்வளவு பெரிய கண்டத்துல மக்கள் தொகை கணக்கெடுக்கிறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது இல்லையா?
சோ 1872 இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சென்சஸ். 881 முறைப்படுத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அப்ப இருந்தே ஒவ்வொருத்தரா இருக்காங்க. 1901 ரிஸ்லி அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. 1911 சென்சஸ்ல யார் இருந்தா கெய்ட் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. சரிங்களா? சரி, அப்படியே நீங்க ஒவ்வொன்னா பாத்துட்டே இருந்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு அப்புறமா முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பான 1951. அப்ப பாத்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையராக ஈட்ஸ் அப்படின்ற ஒருத்தர் நியமிக்கப்படுறாரு. ஆனா அவர் 48 இறந்து போனதுனால ஆர்ஏ கோபாலசாமி நியமிக்கப்படுறாரு. சரிங்களா? சோ இப்படிதான் சென்சஸ் அப்படின்றது ஒவ்வொரு வருடங்களும் என்ன செய்யுது அப்படின்னா ஒவ்வொரு நபராக தாண்டி போகுது. 61 என்ன பண்றாங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அசோக் மித்ரா தான் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆணையரா அப்பாயிண்ட் பண்றாங்க. சோ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர்னா மக்கள் தொகையினுடைய நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து அதை ஒழுங்கமைத்து நடத்துறதுல அவருடைய பங்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அதாவது ஒன்றிய பட்டியல இருக்கக்கூடிய 69வது பிரிவின்படிதான் சென்சஸ் நடக்கக்கூடிய இது ஒன்றிய பட்டியல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சென்சஸ் அப்படின்றது. 1948 ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் அதுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை நிர்வகிக்கக்கூடிய ஒரு சட்டம். சரிங்களா? இது கணக்கெடுப்பு நடத்துறதுக்கும் அதிகாரிகளை நியமிக்கிறதுக்கும் ரகசியத்தன்மையை உறுதி செய்யறதுக்குமாக இந்த விஷயங்கள் நடக்குது. 10 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை என்ன செய்யப்படுது சென்சஸ் அப்படின்றது எடுக்கப்படுது. சோ இந்தியாவில் முதல் நேரடி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது 1881 தான் நடந்துச்சு. சுதந்திரத்துக்கு அப்புறமா முதல் பிரதான கணக்கெடுப்பு 51. சோ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர் பொதுவாக இந்திய பதிவாளர் அப்படின்ற ஒரு முறையில் என்ன செய்யறாரு அப்படின்னா செயல்படுறாரு. பிறப்பிறப்புகளை பதிகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. சரிங்களா? சோ இந்த முறையில தான் இந்த முதல் முறையாக என்ன பண்றாங்கன்னா சாதி கணக்கெடுப்பு அப்படிங்கிற ஒண்ணு என்ன செய்ய போறாங்க அப்படின்னா கொண்டு வர போறாங்க. சோ அதுவும் ஒரு முக்கியமான ஒரு டேட்டா. சாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறது என்னது இதுதான் முதல் தடவை. சோ அந்த ஒரு டேட்டாவையும் என்ன செய்யறாங்க அப்படின்னா சொல்றாங்க. சோ இந்த ஜாதி வாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது பிரதிநிதித்துவத்துக்காக வகை செய்யக்கூடிய ஒரு விஷயம். சோ ஏப்ரல் 1, 2026 தொடங்கி செப்டம்பர் 2026 வரைக்கும் தொடங்கும். செகண்ட் ஸ்டேஜ் பிப்ரவரி 2027 என்ன செய்யும் அப்படின்னா 2 கட்டமா நடத்துறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மசோதா அதாவது இந்த மக்கள் தொகை மறுவரையறை மசோதாலாம் இருக்கு பாத்தீங்களா, தொகுதி மறுவரையறை மசோதாலாம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 16 2026 மக்களவையில இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது. ஆனா போதுமான வாக்குகள் இல்லாததுனால அது தவறிடுச்சு. சரியா? சோ சுய கணக்கெடுப்பை அறிமுகப்படுத்திய முதல் இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு இதுதான். செல்ஃபா ஃபர்ஸ்ட் அவங்கள பத்தின அவங்களே பதிவு செய்யறது மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்ப இந்த செல்ஃபை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது இதுதான். இந்த வீட்டு வசதிகள் எத்தனை இருக்குது, எத்தனை மக்கள் இருக்காங்க, என்னென்ன மொழிகள் பேசுறாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த கணக்கெடுப்புல அடங்கும். சாதிவாரி கணக்கெடுப்பு 2011 15வது இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அப்ப பாத்தீங்கன்னா 1931 அப்புறமா முதல் முறையாக சமூக பொருளாதார மற்றும் சாதியின் அடிப்படையில மக்கள் தொகையை மதிப்பிடுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. இருந்தாலும் பதிலளிப்பவர்களின் அறிவிப்பை பதிவு செய்த அடிப்படையில கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதுனால நிறைய பேர் இந்த சப் டிவிஷன்ஸ் ஜாதியிலே கிளை ஜாதிகள்லாம் இருந்தது. சோ அப்ப அவங்களால பண்ண முடியல. சோ கல்வி ரீதியாகவோ சமூக ரீதியாகவோ பின்தங்கிய ஜாதிகளை கணக்கெடுக்கிறத அரசாங்கம் பரிசீலிச்சுக்கிட்டே வந்தாங்க. சோ 2020-21 ஓபிசி தரவுகளுக்கான ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது 2018 அப்போதைய உள்துறையாக அமைச்சராக இருந்த ராஜ்நாத் சிங் என்ன பண்ணாருன்னா 1931 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அப்புறமா அட் ஃபர்ஸ்ட் டைம் 2021 ஓபிசிக்கான தரவுகள் சேர்க்கப்படும் இதுல சென்சஸ்ல அப்படின்னு சொல்லி அறிவிச்சாரு. இந்த அறிவிப்பு இருந்த போதிலும் ஜூலை 2019 வழங்கப்பட்ட ஒரு கேள்வித்தாள்ல ஓபிசிங்கிற செக்ஷனே இல்ல. சோ அதை எதிர்த்து நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு. சோ அப்புறம் ஜாதி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு மத்திய அரசு மறுத்துட்டாங்க. ஜம்மு காஷ்மீர்ல ஓபிசி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு ஆதரவாக நிறைய குரல்கள்லாம் என்ன செஞ்சு அப்படின்னா வெளிவந்துச்சு. சோ என்ன பண்ணாங்கன்னா ஒவ்வொரு ஜாதியும் கணக்கிட்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா இது ஒரு சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் இணை அமைச்சர் ராம்தாஸ் அதவாலே என்ன செஞ்சிருந்தாருன்னா சொல்லியிருந்தாரு. சோ பீகார் அரசும் அதுக்கான அப்ரூவல் அவங்களும் எங்க மாநிலத்துல அதுக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோ உச்சநீதிமன்றத்துல அதுக்கு எதிராக அந்த ஜாதி கணக்கெடுப்புக்கு எதிராக தேங்கியிருந்த அனைத்து மனுக்களும் தள்ளுபடி பண்ணாங்க. சரிங்களா? சோ பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சட்டமன்றம் அதாவது ஜூன் 26, 2024 அன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றம் ஜாதி அடிப்படையிலான மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் உடனடியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை தொடங்குமாறு மத்திய அரசை வலியுறுத்தும் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறிச்சு. என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி அதாவது திரு எம் கே ஸ்டாலின் என்ன பண்ணாருன்னா மாநில அரசின் கணக்கெடுப்புல
இடஒதுக்கீட்டில் செய்யப்படும் எந்த மாற்றங்களும் நீதிமன்றங்களால் ரத்து செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லி பீகார் பாணியில ஜாதி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு மறுத்தாங்க. ஆனா 48ஆம் ஆண்டு கணக்கெடுப்பு சட்டத்தின் கீழ் மத்திய அரசால் மட்டுமே ஒரு சட்டப்பூர்வமான மூல அளவிலான கணக்கெடுப்பை நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி வாதம் பண்ணாங்க. சோ இந்த விஷயங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறமா என்ன பண்றாங்கன்னா 2025ல அரசியல் விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு மக்கள் தொகை கணக்கெடுப்புல ஜாதி கணக்கெடுக்க சேர்க்கணும் அப்படின்ற ஒரு முடிவு கொண்டு வந்திருந்தாங்க. 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவுகளுக்கு பதிலாக தனிநபரினுடைய குறிப்பிட்ட ஜாதியை பதிவு செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. சோ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிறைய ஒரு எதிர்பார்ப்புகளுக்குரிய மக்கள் தொகை கணக்கெடுப்பாக இருக்குது. சோ இதுக்காக நிறைய செயற்கை நுண்ணறிவினுடைய இதையும் நாடி இருக்காங்க. சோ பார்க்கலாம் இது எப்படி போகுது. இந்த டேட்டா நம்ம எதுல இருந்து எடுத்திருக்கோம்னா 2026 மே மாத திட்டம் புக்ல இருந்து எடுத்திருக்கோம். சோ மேலும் தகவலுக்கு இணைஞ்சிருங்க. நன்றி.